ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்தீஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி பூரி எப்படி பூஃப்னு போடுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூரியை போட்டோடனே லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டாலே போதும், அந்த பூரி வந்து பூஃப்னு வரும். ரொம்பவும் அழுத்திடக்கூடாது. ரொம்பவும் அழுத்திட்டிங்கன்னா பூரி வந்து சப்பையாயிடும். ஸோ அதை வந்து மாட்ரேட்டாக வந்து இப்படி சுற்றி போட்ட உடனே அழுத்தணும். அப்போ தான் இந்த மாதிரி பூஃப் பூரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த மாதிரி பூரி போட்டோன்னே மேலே இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். அந்த ஜெல்லி கரண்டி வச்சு பூரி நல்லா புஃப்னு வந்துடும். இது ரொம்பவே ஈஸி. சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் தான். லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். அதுக்காக ரொம்ப தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி வந்து அமுங்கிடும். எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்கிறதுனால 2 குட்டீஸுக்கு அந்த மாதிரி ஷேப்ஸ் பூரினா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சின்னது இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஹார்ட்டு தான் வேணும்னு ஒரே இடம். ஸோ அவளுக்காக ஒரு ஹார்ட் பூரி போட்டாச்சு. பாருங்கள் இந்த பூரி எவ்வளோ புஃப்னு இருக்குன்னு சொல்லிட்டு அமுங்கவே இல்லை. நம்ம சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அப்போவுமே அமுங்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு ஸ்டே டியூன் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் வேர்ல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.